வணக்கம். ஆச்சிச்சொல் அகராதியில ஹச்சு சீரிஸோட கன்டினியூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா ஹார்னஷர் அப்படிங்கிறது அணிகலன் விற்போன். அணிகலன் விற்போன ஹார்னஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஹாரம் அப்படிங்கிறது ஒரு அணிகலன். ஹாரம் போடுறது கேர்ள்ஸுக்கு வந்து நெசசரியா இருக்கு. அதனால அது விக்கிறவங்க கிட்ட போய் வாங்கணும். அதனா ஹார்னசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹார்னசன்னா அணிகலன் விற்போன். ஹார்பிஸ்ட் அப்படின்னா இசைப்பவர். ஹார்பிஸ்ட்னா இசைப்பவர். இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஹார்மோனியம் அப்படிங்கிறது ஒரு இசைக்கருவி. அ அந்த இசைக்கருவிய வாசிப்பவர இசைப்பவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹார்பிஸ்ட் அப்படின்னா இசைப்பவர். ஹார்பூன் அப்படின்னா எரி ஈட்டி. ஆ ஸ்பூன் வந்து ஈட்டி மாரி ஷார்ப்பா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்பூன் அப்படிங்கிறது எரி ஈட்டி. ஹாரிடன் அப்படின்னா சிடுசிடுப்பு மூதாட்டி. ஹாரிடன் அப்படின்னா சிறுசிறுப்பு மூதாட்டி. மூதாட்டி இந்த வயசான பாட்டிங்கள்லாம் வெத்தலைய போட்டுட்டு காரி காரி துப்புவாங்கல்ல, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாரி அப்படிங்கிறது காரி காரி துப்புறது. ஹாரிடன் அப்படின்னா சிடுசிடுப்பு மூதாட்டி. ஹாரோ அப்படின்னா பறம்படிக்கும் பலகைகள் தான் ஹாரோ அப்படின்னு சொல்றாங்க. ஆ இந்த பறம்படிக்கும் பலகைகள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு நிலத்த வந்து அம் கிளறது. அதாவது என்னன்னா அதாவது இந்த ஹாரோ அப்படிங்கிறது விவசாயத்துல வந்து மண்ண வந்து உழுறதுக்கும், ஏதாச்சும் கட்டி இருந்துச்சுன்னா, அத உடைச்சு சமப்படுத்துறதுக்கும் பயன்படுற ஒரு பலகை அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன். ஹாரோ அப்படிங்கிறது பரம்படிக்கும் பலகைகள். ஹாரோயிங் அப்படிங்கிறது பரம்படித்தல். ஹாரம்ப் அப்படின்னா மறுப்பு கணைப்பு தான் என்னது ஹாரம்ப். அடுத்து ஹாரி அப்படிங்கிறது ஹரி அப்படின்னா தொல்லைப்படுத்து ஹரி அப்படிங்கிறது தொல்லைப்படுத்து. ஹார்ஷ் அப்படின்னா ஹார்ஷா பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, இனிமையற்ற கடுமையான. கடுமையான. ஹார்ஷ் லுக் அப்படின்னா கொடூரமா பார்க்கறது தான் ஹார்ஷ் லுக். ஹார்ஷ்லி அப்படிங்கிறது கடுமையாக கொடுமையாக ஹார்ஷ்லி. ஹார்ஸ்லெட் அப்படின்னா பன்றி ஈரல். ஹார்ஸ்லெட் பன்றியோட ஈரலை வந்து ஹார்ஸ்லெட் அப்படிங்காங்க. அடுத்தது ஹார்டல் அப்படின்னா கடையடைப்பு தான் ஹார்டல். ஹார்டல்னா என்னது கடையடைப்பு. ஹாரம் ஸ்காரம். ஹாரம் ஸ்கேரம் அப்படிங்கிறது மடத்துணிச்சல் மடத்துணிவினர். மடத்துணிச்சல் காரம். ஸ்கேரம் அப்படிங்கிறது துணிச்சல் மடத்துணிவினர். ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடைன்னு தெரியும். ஹேஷ் ஷாக் அப்படிங்கிறது முட்டி தாங்கி தான் ஹேஷ் ஷாக். ஹாஷீஸ் அப்படிங்கிறது கஞ்சக்குள்ளை கஞ்சா கசகசா வகை. அதுதான் ஹாஷீஸ் அப்படிங்கிறாங்க. ஹாஷீஸ்னா கஞ்சக்குள்ளை கஞ்சா கசகசா வகை. ஹேஷ்டாக் அப்படின்னா சுட்டுரை பதிவுக்குறி தான் ஹேஷ்டாக். இது நமக்கு தெரியும். ஹேஷ்டாக் அப்படிங்கிறது சுட்டுரை பதிவுக்குறி. அடுத்தது ஹாஷ்ப் அப்படின்னா கொழுவி. ஹாஷ்ப்னா கொழுவி. ஹாசில் அப்படிங்கிறது தொந்தரவு செய் தான் ஹாசில். ஹாஸ்ப்னா கொழுவி. ஹாசில் அப்படிங்கிறது தொந்தரவு செய். ஹாசில்ட் அப்படின்னா மனப்புழுக்கம். ஹேஷ் ஷாக் அப்படிங்கிறது மிதிப்பாய். ஆல்ரெடி இங்கே ஹேஷ் ஷாக் அப்படிங்கிறது முட்டி தாங்கின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஹேஷ் ஷாக் அப்படிங்கிறது மிதிப்பாய். அடுத்தது ஹேஷ்டி அப்படிங்கிறது பதற்றம் விரைவு. ஹேஷ்டி அப்படின்னா பதற்றம் விரைவு. ஹேஷ்டன் அப்படிங்கிறது விரைவுபடுத்து. ஹேஷ்டிடி அப்படிங்கிறது விரைவாக. ஹேஷ்டினஸ் அப்படின்னா விரைவுத்தன்மை. ஹேஷ்டி அப்படிங்கிறது விரைவான. ஹேஷ்டி விட்டட் அப்படிங்கிறது முன் ஆய்வற்ற. ஹேஷ்டி விட்டட்னா முன் ஆய்வற்ற. ஹேஷ்டி புட்டிங் அப்படிங்கிறது களி உணவு. புட்டிங் அப்படிங்கிறது ஒரு உணவை வந்து குறிக்கும். ஹேஷ்டி புட்டிங் அப்படிங்கிறது களி உணவு. ஹேட் அப்படிங்கிறது கவிப்பு. ஹேட்னா கவிப்பு. ஹேட்ச் அப்படிங்கிறது திட்டி வாசல். கேட்ச்னா திட்டி வாசல். ஹேட்ச்வே அப்படின்னா தலப்புலவாய். ஹேட்ச்வே அப்படிங்கிறது தலப்புலைவாய் தான் ஹேட்ச்வே. ஹேச்சரி அப்படிங்கிறது குஞ்சு பொரிப்பகம் அடை காப்பகம் தான் ஹேச்சரி. கேச்சரிங்கிறது குஞ்சு பொரிப்பகம் அடை காப்பகம். கேட்செட் அப்படிங்கிறது கைக்கோடாரி. கோடாரியை வந்து கேட்செட்டுங்கிறாங்க. கைக்கோடாரி. கேட்செட் காப்பர் அப்படின்னா கோடாரி செம்பு. கேட்செட் ஃபேஸ் அப்படின்னா நீண்ட முகத்தை கேட்செட் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. கேட்செட் அயன் அப்படிங்கிறது கோடாரி இரும்பு. கேட்செட் ஸ்டேக் அப்படின்னா கோடாரி முனை. கேட்சிங் ரேட் அப்படின்னா குஞ்சு பொரித்தல் விழுக்காடு தான் கேட்சிங் ரேட். குஞ்சு பொரித்தல் விழுக்காடு. கேட்சிங்ஸ் அப்படிங்கிறது குஞ்சு பொரித்தல். கேட்சிங்ஸ் அப்படின்னா குஞ்சு பொரித்தல். ஹேட் மாங்கரிங் அப்படிங்கிறது வெறுப்புரை. ஹேட்னா என்னது வெறுத்தல். ஹேட் மாங்கரிங்னா வெறுப்புரை. ஹேட்டர் அப்படிங்கிறது வெறுப்போர். ஹேட்டரோடோன்ட் அப்படின்னா மாறுபட்ட பல்லமைப்பு தான் ஹேட்டரோடன்ட். ஹேட் வாட்சிங் அப்படின்னா வெறுப்பு பார்வையாளர் தான் ஹேட் வாட்சிங். வாட்சிங் அப்படிங்கிறது வாட்ச் பண்ணுறது பார்க்குறது வாட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேட் வாட்சிங் அப்படிங்கிறது வெறுப்பு பார்வையாளர். ஹேட்ஃபுல் அப்படின்னா கவிப்பு கொள்ளளவு தான் ஹேட்ஃபுல். ஹேட் காட் அப்படின்னா கவிப்பு காப்பிடம். ஹேஷனேட் அப்படிங்கிறது வெறுப்பு. ஹேஷனேட் அப்படின்னா வெறுப்பு. ஹேட்டோஹெல் அப்படிங்கிறது சிக்கு வாங்கி தான் ஹேட்டோஹெல் சிக்கு வாங்கி. ஹேட் பெக் அப்படின்னா கவிப்பு மாட்டிங்கிறது ஹேட் பெக். ஹேட்டர் அப்படின்னா கவிப்பு வணிகர். ஹேட்டர் அப்படிங்கிறது கவிப்பு வணிகர். ஹேட்ரிக் அப்படிங்கிறது மும்முறை வெற்றி. ஹேட்ரிக் அப்படின்னா மும்முறை வெற்றி. ஹவுபர்க் அப்படிங்கிறது போர் கவசம் வந்து ஹவுபர்க்குன்னு சொல்கிறாங்க. ஹவுட்டினஸ் அப்படின்னா இருமாப்பு. ஹவுட்டினஸ் இருமாப்பு.
ஹவுலேஜ் அப்படிங்கிறது சரக்கு கட்டணம். ஹவுலேஜ் அப்படின்னா சரக்கு கட்டணம். ஹவுலேஜ் சார்ஜஸ் அப்படிங்கிறது இழுவை கூலிகள். ஹவுலேஜ்னா சரக்கு கட்டணம். ஹவுலேஜ் சார்ஜஸ் அப்படிங்கிறது இழுவை கூலிகள். ஹவுலேஜ் ரோட் அப்படின்னா நிலக்கரி சாலை அப்படிங்கிறது. ஹவுலேஜ் ரோட் அப்படிங்கிறது நிலக்கரி சாலை. ஹவுலர் அப்படிங்கிறது சரக்குந்து பணியாள் தான். ஹவுலர் அப்படின்னா சரக்குந்து பணியாள். ஹாஸ்டெலியம் அப்படின்னா குழல்வாய். ஹாஸ்டெலியம் அப்படிங்கிறது குழல்வாய். ஆஸ்டோரியம் அப்படிங்கிறது உறிஞ்சி. ஆஸ்டோரியம் அப்படின்னா உறிஞ்சி. ஹாஸ்டெலியம் அப்படின்னா குழல்வாய். ஆஸ்டோரியம் அப்படின்னா உறிஞ்சி. ஹேவ் அப்படிங்கிறது அடை, ஏற்றுக்கொள், பெரு, வைத்திரு. ஐ ஹேவ் அப்படின்னு சொல்லுவோம்ல, பெரு. அடை, ஏற்றுக்கொள், பெரு, வைத்திரு. ஹேவ் நாட் அப்படின்னா இல்லாதோர் வறியவர். ஹேவ் நாட் அப்படின்னா இல்லாதோர் வறியவர். ஹேவ் நாட்ஸ் அப்படிங்கிறது வறியவர்கள். ஹேவர் ஷேக் அப்படிங்கிறது படைவீரர் ஊன்பை. படைவீரர் ஊன்பை தான் ஹேவர் ஷேக். ஹேவி அப்படின்னா நிலையிலா. ஹேவாக் அப்படின்னா பேரழிவு. ஹவாலா அப்படின்னா கள்ளப்பண பரிமாற்றம் தான் ஹவாலா. ஹவாலா மணி அப்படின்னா கருப்பு பணம் தான் ஹவாலா மணி. ஹவ் அப்படிங்கிறது வெடிச்சிரிப்பு. ஹவ் அப்படிங்கிறது வெடிச்சிரிப்பு. ஹவுக் அப்படிங்கிறது வேட்டை பறவை, வல்லூறு பறவை. வேட்டை பறவை, வல்லூறு பறவை தான் ஹவுக்கு. ஹவுக்கர் அப்படிங்கிறது தெருக்களில் கூவி விற்பவர் தான் ஹவுக்கர். தெருக்களில் கூவி கூவி விற்கிறவங்கள ஹவுக்கர்னு சொல்கிறாங்க. ஹவுக் ஐட் அப்படின்னா கூர்பார்வை. கூர்மையாக பார்க்குறத ஹவுக் ஐட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவுக்கிங் அப்படிங்கிறது பருந்து வளர்ப்பு கலை தான் ஹவுக்கிங். ஹவுஷர் லைட் ரோப் அப்படிங்கிறது நங்கூர கம்பி வடம். ஹவுஷர் லைட் ரோப்பு. வடம் அப்படின்னா என்னது, கயிறு. இங்கே ரோப் அப்படின்னாலும் கயிறை குறிக்கும். ஹவுஷர் லைடு ரோப் அப்படின்னா நங்கூர கம்பி வடம். ஹவுஷர் ரோப் அப்படின்னா வடம். ஹவுதோர்ன் அப்படின்னா ஒப்பனை முச்சொடி. த்ரோன் அப்படின்னா THORN அப்படிங்கிறது முல்லை வந்து குறிக்கும். ஹவுத்ரோன் அப்படின்னா ஒப்பனை முச்சடி. ஹே கேஷன் அப்படின்னா பண்ணை கழிப்பு. ஹே கேஷன்னா பண்ணை கழிப்பு. ஹே ஸ்டாக் அப்படிங்கிறது வைக்கோல் போகிற ஹே ஸ்டாக்னு சொல்கிறாங்க. ஹே அப்படிங்கிறது வைக்கோல் அப்படின்னு நினைக்கிறேன். ஹே ஸ்டாக் அப்படிங்கிறது வைக்கோல் போர். ஹே ஸ்வீப் அப்படிங்கிறது வைக்கோல் துடைப்பம். ஹே ஸ்வீப் அப்படிங்கிறது வைக்கோல் துடைப்பம். ஹே வார்டு அப்படின்னா வேலிக்காவலர் தான் ஹே வார்டு, வேலிக்காவலர். ஹே ஃபீவர் அப்படின்னா மூக்கலர்ச்சி காய்ச்சல் தான் ஹே ஃபீவர். ஹே லோப்ட் அப்படிங்கிறது வைக்கோல் பரன், வைக்கோல் புரி தான் ஹே லோப்ட். ஹே மேக்கர் அப்படிங்கிறது வைக்கோல் உலர்த்தி. ஹே மவ் அப்படிங்கிறது வைக்கோல் போர் உலர்புல்கட்டு தான் ஹே மவ். ஹெய்சல் அப்படின்னா உலர்புல் பருவம். அப்படிங்கிறது உலர்புல் பருவம். ஹே வயர் அப்படிங்கிறது கட்டுப்பாடற்ற. ஹசார்ட் அப்படின்னா இடையூறு, இன்னல் தான் ஹசார்டு. ஹசார்டர் அப்படின்னா துணிச்சல்காரன் தான் ஹசார்டர். ஹசார்டஸ் அப்படிங்கிறது அஞ்சத்தக்க, துன்பம் தரும். ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படிங்கிறது தீங்கு செய் கழிவு. ஹேஸ்னா முகில் மூட்டம். ஹேசினஸ் அப்படிங்கிறது மயக்கம். ஹேஸ்மேட் அப்படின்னா நச்சுக்கழிவு. ஹேசி அப்படிங்கிறது மூடுபனி. ஹச்டி அப்படிங்கிறது மீ வரை ஒளி தான் ஹச்டினா மீ வரை ஒளி. ஹச்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹச்டி மீ வரை ஒளி. அடுத்ததா ஹெட் பேண்ட் அப்படின்னா தலைப்பிணைப்பு தான் ஹெட் பேண்டு. ஹெட் பேங்கர் அப்படின்னா உரலன் இசைஞன் வந்து ஹெட் பேங்கர். ஹெட் பட் அப்படின்னா முட்டு. ஹெட் பட் அப்படிங்கிறது முட்டு. ஹெட் கேஸ் அப்படின்னா கோட்டி. ஹெட் கேஸ்னா கோட்டி. ஹெட் கேஷியர் அப்படின்னா தலைமை காசாளர் தான் ஹெட் கேஷியர். கேசியர்னா காசாளர். ஹெட் சீஸ் அப்படிங்கிறது தலை இறைச்சி தான் ஹெட் சீஸ். ஹெட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா தலையீடு. ஹெட் ஃபோல்டு அப்படிங்கிறது மடிந்திருக்கும் தலை தான் ஹெட் ஃபோல்டுங்கிறது மடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட் ஃபோல்டுனா மடிந்திருக்கும் தலை. ஹெட்லேண்ட் அப்படின்னா உலா கடைநிலம் தான் ஹெட்லேண்டு. ஹெட்லெஸ் அப்படின்னா கருத்திலா. ஹெட்லைட் அப்படிங்கிறது முகப்பு விளக்கு தான் ஹெட்லைட்டு. ஹெட்லைன் அப்படின்னா தலைப்புச் செய்தி. ஹெட்லோடு அப்படின்னா தலைச்சுமை தான் ஹெட்லோடு. ஹெட்லாங் அப்படின்னா விரிவுடைய. ஹெட்லாங் அப்படிங்கிறது விரிவுடைய. லாங்னா நீண்ட நிலமான, விரிவுடைய அந்த மாதிரி. ஹெட்லாங்னா விரிவுடைய. ஹெட்மேன் அப்படின்னா தலைமையானவர். ஹெட் மெசேஞ்சர் அப்படின்னா தலைமை ஏவலர் தான் ஹெட் மெசேஞ்சர். ஹெட் மணி அப்படின்னா தலைக்கட்டு பணம். ஹெட் மோஸ்ட் அப்படிங்கிறது முதன்மையர். ஹெட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னா கணக்கு தலைப்பு தான் ஹெட் ஆஃப் அக்கௌண்ட். ஹெட் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது பணித்துறை தலைப்பு. ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தலைமை அலுவலகம். ஹெட் ஆஃபீஸ்னா தலைமை அலுவலகம். ஹெட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா பணித்துறை தலைப்பு. ஹெட் பீஸ் அப்படின்னா ஒப்பனை தலைப்பு தான் ஹெட் பீஸ். ஹெட் ரெஸ்ட் அப்படின்னா தலைதாங்கி ஹெட் ரெஸ்ட். ஹெட் ரூம் அப்படிங்கிறது கூரை இடைவெளி தான் ஹெட் ரூமு. ஹெட் ரோப் அப்படின்னா தலைக்கயிறு. ஹெட் சி அப்படின்னா கப்பல் எதிரலை. ஹெட்செட் அப்படிங்கிறது தலையணி ஒளிவாங்கி, தலைமுனை ஒளிவாங்கி தான் ஹெட்செட்டு. ஹெட் ஸ்டே அப்படின்னா தலைக்கயிறு. ஹெட் ஸ்டே அப்படிங்கிறது தலைக்கயிறு. அடுத்ததா இங்கே ஹெட் ரோப் அப்படின்னாலும் தலைக்கயிறு. ஹெட் ஸ்டே அப்படின்னாலும் தலைக்கயிறு. ஹெட் ஸ்டோன் அப்படின்னா நடுகள். ஹெட் வாய்ஸ் அப்படிங்கிறது ஓங்கொலி. ஹெட் வார்டர் அப்படின்னா தலைமை காவலர். அப்படிங்கிறது தலைமை காவலர். அடுத்ததாக ஹெட்டேக் அப்படிங்கிறது தலைவலி. ஹெட்டேக்னா தலைவலி. ஹெட்டேஜ் அப்படிங்கிறது விலங்கு தொகை தான் ஹெட்டேஜ். ஹெட்பேண்ட் அப்படின்னா தலைப்பட்டி. இங்கே ஹெட் வார்டர் தலைமை காவலர். ஹெட்பேண்ட் அப்படிங்கிறது தலைப்பட்டி. ஹெட்டர் ஜோயிஸ்ட் அப்படின்னா முகப்பு துலாக்கட்டை தான் ஹெட்டர் ஜோயிஸ்ட். ஹெட்டினஸ் அப்படின்னா மடத்துணிவு தான் ஹெட்டினஸ். ஹெட்டிங் அப்படின்னா தலைப்பு. ஹெட்டிங் டூல் அப்படின்னா கொண்டை கருவி. ஹெட்டிங் வைஸ் அப்படிங்கிறது தலைப்பு வாரியாக தான் ஹெட்டிங் வைஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லணும்ல, தலைப்பு வாரியாக.
ஹெட்மேன் அப்படின்னா தலையாரி, தலைவன், நாட்டாமைக்காரர் தான் ஹெட்மேனு. ஹெட்மாஸ்டர் அப்படின்னா தலைமை ஆசிரியர். ஹெட் மிஸ்ட்ரஸ் அப்படிங்கிறது தலைமை ஆசிரியை. ஹெட் மாஸ்டர்னா தலைமை ஆசிரியர். ஹெட் மிஸ்ட்ரஸ் அப்படின்னா தலைமை ஆசிரியை. ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா பணி தலைமையகம். ஹெட் ரேஸ் அப்படிங்கிறது நுழை மட்டம். ஹெட்ஸ் அப்படின்னா தலைப்புகள். ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது துறை தலைவர்கள். ஹெட்ஷிப் அப்படிங்கிறது தலைமை. ஹெட் ஷ்ரிங்கர் அப்படின்னா மனநல மருத்துவர். ஹெட் ஸ்ட்ராங் அப்படின்னா தன்முனைப்புள்ள. ஹெட் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தன்முனைப்புள்ள. ஹெட்ஸ்அப் அப்படிங்கிறது விழிப்புணர்வை ஹெட்ஸ்அப் அப்படிங்கிறாங்க. ஹெட்ஸ் ஹெஸ்ட்ரி ப்ரீனர் அப்படின்னா தண்டலர். ஹெட்ஸ்ட்ரி ப்ரீனர் அப்படிங்கிறது தண்டலர். ஹெட்வே அப்படின்னா வெற்றி நோக்கு வளர்ச்சி தான் ஹெட்வே. ஹெட்விண்ட் அப்படிங்கிறது எதிர்காற்று. விண்டுனா காற்று, ஹெட்விண்டுனா எதிர்காற்று. ஹெட்வைஸ் அப்படின்னா தலைப்பு வாரியாக. ஹெடி அப்படிங்கிறது குறும்புத்தனம். ஹெடினா குறும்புத்தனம். ஹீல் அப்படின்னா நலமாக்கு. ஹீல் குணப்படுத்து நலமாக்கு. ஹெல்த்னா உடல் நலம். ஹெல்த் அண்ட் ஹாலிடே ரெசார்ட் அப்படிங்கிறது நலவாழ்வு மற்றும் ஓய்வு புகலிடம் தான் ஹெல்த் அண்ட் ஹாலிடே ரெசார்ட். ஹெல்த் அண்ட் ஹாலிடே ரெசார்ட்னா நலவாழ்வு மற்றும் ஓய்வு புகலிடம். ஹெல்த் சென்டர் அப்படின்னா நலமையம். ஹெல்த் ஃபுட் அப்படின்னா நல்லுணா. ஹெல்த் இன் ஈக்குவாலிட்டிஸ் அப்படின்னா நலச்சமனின்மை தான் ஹெல்த் இன் ஈக்குவாலிட்டி. ஹெல்த் லிட்டரேசி அப்படிங்கிறது நலவாழ்வு கல்வி. ஹெல்த் ப்ரோபகேண்டா அண்ட் பப்ளிசிட்டி அப்படிங்கிறது நலவாழ்வு செய்தி பரப்பலும் விளம்பரமும். ஹெல்த் ப்ராபகேண்டா அண்ட் பப்ளிசிட்டி அப்படின்னா நலவாழ்வு செய்தி பரப்பலும் விளம்பரமும். ஹெல்த் ப்ராபகேண்டா லெக்சர் அப்படிங்கிறது நலக்கோட்பாட்டு பரப்புரை தான் ஹெல்த் ப்ராபகேண்டா லெக்சர். நலக்கோட்பாட்டு பரப்புரை. ஹெல்த் சைக்காலஜி அப்படிங்கிறது நலவாழ்வு உளவியல். ஹெல்த் ரிஸ்க் பிஹேவியர் அப்படின்னா நலக்கேடுறு நடத்தை. ஹெல்த் டூரிசம் அப்படிங்கிறது பண்டுவ உலா நலவாழ்வு உலா தான் ஹெல்த் டூரிசம். ஹெல்த்திலி அப்படின்னா நலமாக. ஹெல்த் ஸ்பேன் அப்படின்னா வாழ்நாள் நீட்டிப்பு. ஹெல்த் ஸ்பேன் அப்படின்னா வாழ்நாள் நீட்டிப்பு. ஹெல்த்தி ஹார்ட் அப்படின்னா நல நெஞ்சகம் தான் ஹெல்த்தி ஹார்ட் நல நெஞ்சகம். ஹெல்த்தி சாயில் அப்படிங்கிறது வளமண். ஹீமேட்டிமெசிஸ் அப்படிங்கிறது அரத்தக்கல். ஹெல்த்தி சாயில் அப்படின்னா வளமண். ஹெமாட்டிமேட்டிஸ் அப்படின்னா அரத்தக்கல். ஹெமாட்டோசிஸ் அப்படின்னா அரத்த தோற்றம். ஹீப்னா குவியல். ஹியர் அப்படின்னா கவனி கேள். ஹியரிங் அப்படிங்கிறது உசாவல் கேட்புரை வழக்கு விசாரணை தான் ஹியரிங். ஹியரிங் எய்ட் அப்படின்னா கேட்பு துணைக்கருவி செவிப்புல துணைக்கருவி தான் ஹியரிங் எய்டு. ஹியரிங் டேட் அப்படிங்கிறது நேர்கேட்பு நாள் வழக்கு உசாவுகை நாள் இதுதான் ஹியரிங் டேட்டு. ஹியர்சே அப்படிங்கிறது செவி வழி செய்தி தான் ஹியர்சே அப்படிங்கிறது செவி வழி செய்தி காது வழி செய்தியாக நம்ம கேட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஹியர்சே செவி வழி செய்தி. ஹியர்சே எவிடன்ஸ் அப்படின்னா கேள்வி நிலை சான்று. ஹியர்ஸ்வேன் அப்படிங்கிறது அமரர் ஊர்தி பிண ஊர்தி. அமரர் ஊர்தியை ஹியர்ஸ்வேன் சொல்கிறாங்க. ஹியர்ஸ் கிளாத் அப்படின்னா கோடி துணி பாடை துணியை ஹியர்ஸ் கிளாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட்னா இதயம் நெஞ்சாங்குலை. ஹார்ட் ஏக் அப்படின்னா மனத்துயர். ஹார்ட் பீட் அப்படின்னா இதய துடிப்பு. ஹார்ட் பிரேக் அப்படிங்கிறது மனமுடைதல். ஹார்ட் பர்ன் அப்படின்னா நெஞ்சரிவு. ஹார்ட் கேம் அப்படின்னா இதய முனைப்பு. ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது இதய நோய். ஹார்ட் ஈஸ் அப்படிங்கிறது மனவமைதி தான் ஹார்ட் ஈஸ். ஹார்ட் ஃபெல்ட் அப்படிங்கிறது மனதார. ஹார்ட் க்ரீப் அப்படின்னா ஆழ்ந்த மனத்துயர். ஹார்ட் க்ரீப் அப்படிங்கிறது நெஞ்சத்துயர். ஹார்ட் க்ரீப் அப்படிங்கிறது ஆழ்ந்த மனத்துயர் ஆழ்ந்த நெஞ்சத்துயர். ஹார்ட் லங் மெஷின் அப்படின்னா இதயம் நுரையீரல் எந்திரம் ஹார்ட் லங் மெஷின். ஹார்ட் குவேக் அப்படின்னா உளநடுக்கம். ஹார்ட் சர்ச்சிங் அப்படிங்கிறது அகத்தேடல். ஹார்ட் சீஸ் அப்படின்னா மன அமைதி. ஹார்ட் ஷிக் அப்படின்னா தளர்வுற்ற. ஹார்ட் சோர் அப்படின்னா துயரமான. துயரமான. ஹார்ட் ஸ்பூன் அப்படிங்கிறது மார்பெலும்பு குழிவு. ஹார்ட் ஸ்டிர்ரிங் அப்படிங்கிறது உணர்ச்சி ஊட்டுகிற உணர்ச்சி கூறுகள் தான் ஹார்ட் ஸ்டிர்ரிங் உணர்ச்சி ஊட்டுகிற உணர்ச்சி கூறுகள். ஹார்ட் த்ரோப் அப்படின்னா உணர்ச்சி வயப்படுதல். ஹார்ட் டு ஹார்ட் அப்படின்னா மனமொத்த. ஹார்ட் அர்ச்சின் அப்படிங்கிறது கடற் சிற்றுயிரி தான் ஹார்ட் அர்ச்சின். அடுத்தது ஹார்ட் வார்மிங் அப்படின்னா மனங்கனிவான. ஹார்ட் ஹோல் அப்படின்னா முழு மனதுடன் ஹார்ட் ஹோல். ஹார்ட் அட்டாக் அப்படின்னா மாரடைப்பு இதய பிடிப்பு. ஹார்டன் அப்படின்னா மகிழ்வூக்கம். ஹார்ட் ப்ரஷ் அப்படிங்கிறது அடுக்களை துடைப்பம் தான் ஹார்ட் ப்ரஷ். ஹார்ட் பென்னி அப்படின்னா குடும்பப்படி தான் ஹார்ட் பென்னி. ஹார்ட் ரக் அப்படிங்கிறது கணப்பு போர்வை. ஹார்ட் ஸ்டோன் அப்படின்னா அடுப்பு கட்டி. ஹார்ட் ஹெல்த்தி அப்படிங்கிறது நல நெஞ்சகம். ஹார்ட் ஸ்டோன் அப்படிங்கிறது கணப்பு அடுப்பு. இங்கே ஹார்ட் ஸ்டோன் அப்படின்னா அடுப்பு கட்டி, இங்கே கணப்பு அடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட்லேண்ட் அப்படின்னா முதன்மை புலம். ஹார்ட்லெஸ் அப்படிங்கிறது இதயமற்ற இரக்கமற்ற. ஹார்ட்லெஸ்லி அப்படின்னா இரக்கமற்று. ஹார்ட் லங் மெஷின் அப்படின்னா இதயம் நுரையீரல் இயக்கப்பொறி. ஹார்ட் ட்ரெண்டிங் அப்படிங்கிறது வெந்துயரளிக்கின்ற தான் ஹார்ட் ட்ரெண்டிங். ஹார்ட் ராட் அப்படின்னா கால் சிதைவு தான் ஹார்ட் ராட். ஹார்ட் ஷிக் அப்படிங்கிறது ஊக்கமிழந்த. ஹார்ட் சம் அப்படின்னா மனங்கொள்ளத்தக்க தான் ஹார்ட் சம். ஹார்ட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது அக உணர்வு. ஹார்ட்டி அப்படின்னா மனமார்ந்த மனம் நிறைந்த. ஹீட்டுங்கிறது சூடு வெப்பம். ஹீட் அப்போப்ளெக்ஸி அப்படிங்கிறது வெப்ப தாக்கம். ஹீட் ட்ராப் அப்படின்னா வெப்ப வீழ்ச்சி. ஹீட் லைட்டன்ட் அப்படின்னா மறைநிலை வெப்பம். ஹீட் லாஸ் அப்படின்னா வெப்ப இழப்பு. ஹீட் மார்க் அப்படிங்கிறது வெப்பக்குறி.
ஹீட் ப்ரூஃப் அப்படிங்கிறது தணல் காப்பு. ஹீட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா தணல் தடுப்பி. ஹீட் சீல் அப்படிங்கிறது வெப்ப முத்திரை. ஹீட் சென்சிபிள் அப்படின்னா நுண்ணுணர்வு ஹீட் சென்சிபிள். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா வெப்பத்தாக்க நோய் தான் ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் டேலண்ட் அப்படின்னா வெப்பத்திறன். ஹீட் அஃபெக்டட் ஜோன் அப்படின்னா வெப்பம் தாக்கிய பகுதி ஹீட் அஃபெக்டட் ஜோன். ஹீட்டர் டியூப் அப்படிங்கிறது சூடேற்று குழாய். வெப்பூட்டு குழாய் தான் ஹீட்டர் டியூப்பு. ஹீத் அப்படின்னா கரம்பு. ஹீத் பெல் அப்படிங்கிறது புதர்ச்செடி மலர் தான் ஹீத் பெல். ஹீத்னா கரம்பு, ஹீத் பெல் அப்படிங்கிறது புதர்ச்செடி மலர். ஹீட் ஹீத் பெர்ரி அப்படிங்கிறது புதர்ச்செடி பழம். ஹீத் பெர்ரி அப்படின்னா புதர்ச்செடி பழம். ஹீத் காக் அப்படின்னா காட்டுச்சேவல். ஹீத் எண்டம் அப்படிங்கிறது மத நம்பிக்கை இல்லாமை தான் ஹீத் எண்டம். ஹீத் எண்டம் அப்படிங்கிறது புற சமயத்தினர். அதாவது ஹீத் எண்டம்னா மத நம்பிக்கை இல்லாமை, ஹீத் எண்டம் அப்படிங்கிறது புற சமயத்தினர். ஹீத்தர் அப்படின்னா முட்புதர். ஹீத்தரிசம் அப்படிங்கிறது புற சமய கோட்பாடு. அடுத்து ஹீட்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னா சூடாக்கும் பரப்பு. ஹீட்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னா சூடாக்கும் பரப்பு. ஹீட்டிங் யூனிட் அப்படிங்கிறது சூடாக்கும் அலகு. ஹீட் அப்படிங்கிறது தகுதி சுற்று ஆட்டங்கள் தான் ஹீட்ஸ். ஹீட் ஸ்பாட் அப்படிங்கிறது வேநீர் கொப்புளம். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா அனல் தாக்கு. ஹீட் வேவ் அப்படிங்கிறது அனல் காற்று. ஹீவ் அப்படிங்கிறது பெருமூச்சு விடு. ஹீவ் டவுன் அப்படின்னா புரட்டி போடுகை. ஹீவ் ஹோ அப்படின்னா விளக்கு கை தான் ஹீவ் ஹோ. ஹெவன் அப்படின்னா விண்ணுலகம். ஹெவன் பார்ன் அப்படிங்கிறது தெய்வ பிறப்பு. ஹெவன்லி அப்படிங்கிறது விண்ணுலகத்து. ஹெவன்லி காஸ்ட் அப்படின்னா இறை தூதர். ஹெவன்லி மைண்டட் அப்படின்னா இறை பற்றுள்ள. ஹெவியர் அப்படிங்கிறது தள்ளுவோன். ஹெவிஸ் அப்படிங்கிறது குதிரை மூச்சு முட்டு நோய் தான் ஹெவிஸ். ஹெவியர் தன் ஏர் அப்படிங்கிறது வானூர்தி வலிப்பை. ஹெவி சைடு லேயர் அப்படிங்கிறது வளிமண்டல அடுக்கு. ஹெவி அப்படிங்கிறது எடையான, கடினமான, வலுவானதான் ஹெவி. ஹெவி இன் ஹேண்ட் அப்படிங்கிறது எளிதில் மகிழ்விக்க இயலா. ஹெவி இன் ஹேண்டு. ஹெவி இண்டஸ்ட்ரி அப்படின்னா பெருந்தொழில். ஹெவி ஜாயிஸ்ட் அப்படிங்கிறது கனத்த துலாம் கட்டை தான் ஹெவி ஜாயிஸ்ட். ஹெவி மெட்டல் அப்படின்னா வன் மாலை. ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னா வன் இயக்கூர்தி. ஹெவி பர்ஸ் அப்படின்னா செல்வ வளம். ஹெவி ரெயின்ஃபால் வார்னிங் அப்படிங்கிறது கனமழை எச்சரிக்கை. ஹெவி வெஹிக்கிள் அப்படிங்கிறது கன ஊர்தி, திண்ம ஊர்தி, பெருஞ்சுமை ஊர்தி தான் ஹெவி வெஹிக்கிள். ஹெவி வெயிட் அப்படின்னா மிகு எடை, பேரடை. ஹெவி வெட் அப்படிங்கிறது கடுந்தேரல். ஹெவி டியூட்டி அப்படின்னா தாங்கு திறனுள்ள. ஹெவி ஹிட்டர் அப்படிங்கிறது பேராளுமையர். ஹெப்டாமெட் அப்படின்னா எளுமை. ஹெப்டோமெடல் கவுன்சில் அப்படிங்கிறது கிழமை கூட்டம் தான் ஹெப்டோமெடல் கவுன்சில். ஹெபிப்ரெனியா அப்படின்னா பருவப்பித்து தான் ஹெபிப்ரெனியா. ஹெபிட்யூட் அப்படிங்கிறது மடமை தான் ஹெபிட்யூட். ஹெக் அப்படிங்கிறது மருட்சியொலி. ஹெக்கில் அப்படிங்கிறது கிண்டல் குறுக்கீடு தான் ஹெக்கில். ஹெக்டார் அப்படின்னா தற்புகழ்ச்சியாளர் தான் ஹெக்டார். ஹெச் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது இழப்பீடு நிதிகள். ஹெச் ஃபண்ட்ஸ்னா இழப்பீடு நிதிகள். ஹெச் லாக் அப்படிங்கிறது முள்வேலி. ஹெஜர் அப்படிங்கிறது வேலி அடைப்போம் தான் ஹெஜரு. ஹெடோனிக்ஸ் அப்படிங்கிறது இன்பியல் ஹெடோனிக்ஸ். ஹெடோனிசம் அப்படின்னா இன்ப நாட்ட பாங்கு ஹெடோனிசம். ஹெடோனிஸ்ட் அப்படிங்கிறது இன்ப விரும்பி. ஹெடோனிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னா தன்னல அணுகுமுறை. ஹெடோனிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னா தன்னல அணுகுமுறை. ஹெடோனோஃபோபியா அப்படின்னா மகிழ்வச்சம். ஹீட் அப்படிங்கிறது கருத்தூன்று. ஹீல் போர்டு அப்படிங்கிறது முழு பலகை, அடிப்பலகை தான் ஹீல் போர்டு. ஹீல் செயின் அப்படிங்கிறது குதிகால் சங்கிலி, அடித்தொடரி தான் ஹீல் செயின். ஹீல் பிளேட் அப்படின்னா அடித்தட்டு. ஹீல் பிரிண்ட் அப்படிங்கிறது குதிகால் தடம். ஹெப்டி பென்ஷன் அப்படிங்கிறது மிகை ஓய்வூதியம் தான் ஹெப்டி பென்ஷன். ஹெப்டினஸ் அப்படின்னா பருத்த உடல். ஹெப்டினஸ்னா பருத்த உடல். ஹெஜ்மோனி அப்படிங்கிறது தலைமை அதிகாரம். ஹெய்ஃபர் அப்படிங்கிறது ஈனா பெற்றம் தான் ஹெய்ஃபர். ஹெயிட் அப்படிங்கிறது உச்சி, உயரம், சிகரம் தான் ஹைட்டு. உச்சி, உயரம், சிகரம். ஹைடன் அப்படிங்கிறது உயர்த்து. ஹெய்மேட் அப்படிங்கிறது உள்நாட்டு இணைப்பு தான் ஹெய்மேட். ஹெய்னவுஸ் அப்படின்னா கடுங்கொடிய, வெங்கொடிய தான் ஹெய்னவுஸ். ஹெய்னவுஸ் சின்னர் அப்படின்னா கொடும்பாவி. சின்னுனா பாவம். ஹெய்னவுஸ் சின்னர் அப்படின்னா கொடும்பாவி. ஹெயர் அப்படிங்கிறது மரபு வழி உரிமையர், கொடி வழியினர், பிறங்கடையர் தான் ஹெயர் அப்பேரண்ட் அப்படின்னா மரபுரிமையாளர், உறுதிநிலை வழிமுறையர் தான் ஹெயர் அப்பேரண்ட். ஹெயர் ப்ரெசம்டிவ் அப்படிங்கிறது இற்றை நிலை மரபுரிமையர், தற்போதைய நிலை மரபுரிமையர் தான் ஹெயர் ப்ரெசம்டிவ். ஹெயரஸ் அப்படிங்கிறது பிறங்கடையல் தான் ஹெயரஸ். ஹெயர்லெஸ் அப்படிங்கிறது கால்வழியற்ற, மரபுரிமையற்ற, பிறங்கடையற்ற. ஹெயர் லூம் அப்படின்னா மரபுரிமை சொத்து. ஹெயராலஜி அப்படிங்கிறது தூய இலக்கியம். ஹெல்டப் அப்படிங்கிறது நிறுத்தி வைத்துள்ள. ஹெலியகல் அப்படிங்கிறது கதிரவனுக்கு அருகில் தான் ஹெலியகல் அப்படின்னா கதிரவனுக்கு அருகில். ஹெலிஆந்திமம் அப்படிங்கிறது புதர்பூ வகை தான் ஹெலிஆந்திமம். ஹெலிக்கல் அப்படின்னா திருகலான. இங்கே ஹெலியாக்கல் அப்படிங்கிறது கதிரவனுக்கு அருகில். இங்கே ஹெலிக்கல் அப்படிங்கிறது திருகலான. ஹெலிக்கல் குரூவ் அப்படிங்கிறது திருகு சுழல் வரி பள்ளம் தான் ஹெலிக்கல் குரூவ். ஹெலிக்கல் டீத் அப்படிங்கிறது சுருள் பற்கள். ஹெலிக்கல் டீத் சுருள் பற்கள். ஹெலிஹேம் அப்படின்னா உலங்கு பட பதிவி. ஹெலிகேம் அப்படிங்கிறது உலங்கு பட பதிவி. ஹெலிஹேர் அப்படின்னா உலங்குந்து. ஹெலிஹோனியன் அப்படின்னா பட்டாம்பூச்சி வகை. ஹெலிகாப்டர் அப்படின்னா உலங்கூர்தி வான் சிவிகை தான் ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் அப்படின்னா முதல் உதவி உலங்கூர்தி.
ஹெலிகாப்டர் பேரண்ட் அப்படிங்கிறது பெருமகவு பேணல். ஹெலியோசென்ட்ரிக் அப்படின்னா சூரிய நடுவம். ஹெலியோக்ரோமி அப்படிங்கிறது சூரிய நிற. ஹெலியோகிராம் அப்படின்னா சூரிய ஒளி வரைவு. ஹெலியோகிராப் அப்படிங்கிறது சூரிய ஒளி வரைவி. ஹெலியோகிராபி அப்படின்னா சூரிய ஒளி வரைவியல். ஹெலியோலாட்ரி அப்படின்னா சூரிய வழிபாடு. ஹெலியோலித்திக் அப்படிங்கிறது சூரிய வழிபாடு சார்ந்த. நன்றி.